அடிக்கடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்ன வந்து என்கிட்ட பேசு, 10 நிமிஷம் பேசு, 5 நிமிஷம் பேசு, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இதுதான் டார்ச்சர். அவங்களுக்கு என்னன்னா எந்த நேரமும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட. இதே வந்து உன் ஆத்தாலும் உன் தங்கச்சியும் வந்து நேரம் இந்த இடத்துல உட்காந்துருந்தா எப்படி பேசுகிற டோனே பாருங்க. அப்பெல்லாம் போகும்போது உங்க அப்பா என்ன பெரிய இதுவா, அவனை கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் டார்ச்சர், ஒரு சைக்கிக் தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஏன் எதுவுமே பண்ண மாட்டாங்களா, நீலாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி திரும்ப நடுத்தருவில் பிச்சை எடுத்து என்கிட்ட வருவேன், அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டினியூவா இதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி தப்பா போடுறது, உடனே என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டக்குன்னு அப்லோட் பண்ணிடுறது. அந்த ஒரு வருஷமா பழகாத போது நிறைய ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் யார் கூட இருந்தீங்க? கட்டி கொடுத்தா அவங்க பையனை நான் வெட்டுவேன் வந்து ஒரு ட்ராமா பண்ணி அந்த மக்களையும் வந்து நம்ப வச்சுட்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த மக்களும் நம்பிட்டு ஒரு பக்கமாக வந்து நம்பிட்டு இத்தனை பேர் வந்து அவதூறாக பேசும்போது அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கேபிஒய் நவீனை எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இன்னைக்கு அவரோட பிரச்சனைகள் அவர் பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது, அவர்கிட்ட நேரடியாக கேட்டுடலாம். பிரதர், உங்களுக்கு வந்து முதல் கேள்வியே நான் கேட்கணும் என்ன அப்படின்னா, இந்த திவ்யா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. March 27 உங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே சொல்லியிருக்காங்க. அந்த வெட்டிங் டேட் கரெக்டாக தானே? வெட்டிங் டேட் கரெக்டாக தான். ஆனால் அவங்க இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்காங்க 2008 அந்த வெட்டிங் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் எல்லாரும் கிஃப்ட் வாங்க வெளியே போனதாகவும் நீங்கள் வந்து அந்த டைமில் சைல்டு அபியூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது March 27 வந்து அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே அப்படின்னும் போது அப்பா அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க. நாங்கள் பசங்க தானே போயிட்டு கிஃப்ட் வாங்க போனோம். அப்போ எதுக்கு அப்பா அம்மாவும் கூட சேர்த்துட்டு கிஃப்ட் வாங்க போயிருப்பாங்களா? முதல்ல அது ஒரு கேள்வி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல, அதுதான் உண்மை. அப்படியே இருக்கும்போது யாருமே இல்லாத வீட்டில் எப்படி வந்து நான் மட்டும் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து உள்ளே வர முடியும்? யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது போயிருக்கலாமே, நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே வெளியில். அது ஏன் வந்து அங்கே இருந்தா? ஸோ அது இரண்டாவது கேள்வி. அதே மாதிரி டியூஷன் படிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். அப்போ வந்து நவீன் என் மேலே வந்து காதல் வயப்பட்டார், அவராக தான் என்கிட்ட வந்து காதல் ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் நாங்கள் வந்து உண்மையாக லவ் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. உண்மையாக லவ் பண்ணீங்களா இல்லை 10 வருஷம் அந்த காதல் உண்மையாக இருந்தது? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே ஒன்று இருக்குது, நான் வந்து கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நான் வந்து லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து அவங்க வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நான் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் அந்த காலேஜ் அவள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் இயரில் வந்து இந்த ஏதோ வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களெலாம் ட்ராப் பண்ணி மகாபலிபுரத்துக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப கேட்டாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது நான் போயிட்டு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து சரி இந்த பொண்ணு வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பா அப்பத்துலேருந்து. ஃபோன் கால்ஸ் மேலே ஃபோன் கால்ஸ், அப்போலாம் பிசிஓ இருக்கும், பிசிஓலேருந்து கால் பண்ணிகிட்டே இருப்பா எனக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வந்தீங்களான்னு கண்டினியூவாக வந்து நான் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். சரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து அவங்ககிட்ட திட்டி தான் பேசுவேன். ஏன்னா கண்டினியூவாக ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பண்ணாத, இப்போ இப்போ பேச முடியாதுன்னா அப்போ கண்டினியூவாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போது கண்டினியூவாக எனக்கு மெசேஜஸ், ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அண்ணா அண்ணா தான் கூப்பிட்டு இருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து சரி இந்த பொண்ணு நம்மளுக்காகவே வந்து உண்மையிலே இருக்கா, நம்மளை வந்து ரொம்ப லவ் பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அவங்கள விரும்பினேன். அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2013 to 14 அந்த மாதிரி ஸ்டேஜில் இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நிறைய இது வந்து நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். எந்த ப்ரோக்ராமும் என்னை வந்து பண்ண விட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நான் கேபி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருந்தாங்க என்னோட முன்னேற்றத்துக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய பண உதவிலாம் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் எனக்கு கால் பண்ணுவார், 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, பெட்ரோல் காசு இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. வீட்டில் அவங்க திருடிலாம் கூட கொண்டு வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து விரும்புகிறாங்க, ஒருத்தருக்குள்ள ஒரு லவ் இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நான் கூட தான் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், எவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா வெளியில்? இட்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஹூ வி ட்ரஸ்ட், அவ்வளோதான். ஸோ அந்த 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒரு 3ஆவது மனுஷனுக்கு வந்து நம்ம சொல்லும் போது அந்த ட்ரஸ்ட்டே அங்கே உடஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது நீ வந்து அப்போவே வந்து உன்னோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? நான் வந்து இது வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன், பெட்ரோலுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா நான் கூட தான் நிறைய தடவை வந்து பெட்ரோலுக்குலாம் காசு கொடுத்துருக்கேன். இப்படி வாங்க அப்படி வாங்க இப்படி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய காசுலாம் கொடுத்துருக்கேன். அப்போ அது எந்த விதத்தில் எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் தங்கச்சி கல்யாணத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுத்துருக்கேன், அம்மாட்ட பேசி வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க லோன் போட்ட அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அது வந்து எனக்கு கொடுத்ததா எந்த ஒரு சாட்சியும் கிடையாது. எனக்கு வந்து அவங்க கொடுத்ததாக எந்த ஒரு ரெக்கார்ட்லையுமே கிடையாது. ஆனால் மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன். அவங்க 1.5 லட்ச ரூபாய் லோன் போட்டிருக்காங்க. லோன் போட்டுட்டு அது வந்து நான் 1 லட்ச ரூபாய் தான் அவங்க கையில் வாங்கினேனே. ஆக்சுவலாக அவங்க வந்து கையில் கொடுத்தாங்க, நான் கையில் தான் வாங்கினேன். 1 லட்ச ரூபாய் வாங்கினேன். ஸோ அந்த 50,000 ரூபாய்க்கு அவங்க வந்து என்னுடைய சிஸ்டர் மேரேஜுக்கு நான் வந்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு நான் சாரீ, அப்புறம் மற்ற ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோல்டு பிரேஸ்லெட் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க.
இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டாங்க. மீதி 1,00,000 ரூபாய்க்கு நான் வந்து மாதம் 5,000 ரூபாய் வந்து நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன். வட்டியும் அசலும் வந்து நான் கட்டிட்டு இருக்கேன். எப்பயுமே அவங்களோட பேங்க்ல நான் போடுவேன், இல்லைனா வந்து என் அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து நான் கரெக்டாக தான் பே பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கொடுத்ததே கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக கட்டி முடிச்சதுக்கப்புறமும் இன்னும் கட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ அது இல்லாமல் நிறைய என் அக்கௌண்ட்லேருந்து நிறைய அவங்களுடைய கம்பெனி பேர் அமேசான் சொல்லிட்டு இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும். அடிக்கடி வந்து 200 ரூபாய், 300 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய், 8000 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே இதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஜனவரி 25, 2016 வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு, அவரோட முதல் மனைவி நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கல்யாணம் நடந்தது உண்மையா? இல்லை ப்ரோ, இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னா என்ன ப்ரோ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். சார்பதி வளாகத்தில் போயிட்டு பதிவு பண்ணணும், பொண்ணு இப்போ பையனும் 2 பேருமே, ப்ளஸ் சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கான ப்ரூஃபையும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது போக பணம் கட்டணும், ப்ளஸ் வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கான விஷயம். இதில் நான் கையெழுத்து மட்டும் போட்டேன் பிரதர், அது மட்டும்தான் நடந்தது. அதுவும் வந்து ஒரு நிர்பந்தத்தில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை வந்து பண்ணாங்க. நிறைய எமோஷனல் பிளாக்மெயில்ஸ்லாம் நடந்தது. இப்போ உங்களை நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்கன்றப்போ அந்த நிர்பந்தம் எதை சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்க அதுதான் கேள்வி. இல்லை ப்ரோ, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இப்போலாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் அந்த கையை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பிளட்லாம் வர மாதிரி எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டு நவீன் நான் வந்து என்னுடைய இதை வந்து எண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படியாவது வந்து எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை கூட, இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பாக நான் நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இல்லை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ எனக்கு பண்ணி தான் ஆகணும், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நான் செத்துருவேன், இல்லைனா குடும்பத்தையே வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்க வச்சுப்பேன், அந்த மாதிரி நான் பண்ணுவேன், அதனால் தயவு செஞ்சு வேறு வழியே கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு சைன் பண்ணேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி இவங்களே வந்து வக்கீலில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்து அந்த ரவீன்ற ஒரு எக்ஸ்பர்சன் யாருன்னு எனக்கே தெரியாது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து திருமணம் நடந்ததா ஒரு பத்திரிக்கை வேறு அடிச்சிருக்காங்க. இரு வீட்டார் அழைப்புன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கு சம்மந்தம் இருக்கு, அதனால வந்து 2 வீட்டாரையும் கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து ரவீன்ற வீட்டில் திருமணம் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. கல்யாணத்தை பண்ணதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே நவீன்கிட்ட தான் இருக்கு, அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ப்ரோ அப்படி ஒரு ஃபோட்டோவே எடுக்கல பிரதர். ஒரே பதட்டத்தில் வந்து ஒரு நிர்பந்தத்தில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து எனக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்ற போது அந்த இடத்துல நான் எப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியும் அவங்ககிட்ட? ஸோ வந்து ஃபோட்டோ அப்படி ஒரு ஃபோட்டோவே இல்லை. மாலை போட்டதாகவும் ஃபோட்டோ இல்லை, தாலி கட்டின மாதிரி ஃபோட்டோ இல்லை. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கல, மாலையும் போடல, தாலியும் கட்டல. இன்னொரு விஷயம் வந்து அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் என்கிட்ட தான் இருக்குது, நான் வந்து கொடுக்கல அப்படின்றாங்க. கேட்டு பார்த்தா கொடுக்கலன்றாங்க. பட் ஆனால் இத்தனை வருஷத்தில் வந்து இவ்வளோ ஃபோட்டோ கலெக்ட் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ மட்டும், முக்கியமான ஃபோட்டோ மட்டும் ஏன் கலெக்ட் பண்ணலை அவங்க? இன்னொன்று வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசின ஆடியோ வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். அதில் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் நானே பண்ணுறேன், இதில் எப்படி வந்து ஒரு பதட்டத்தில் நான் ஃபோட்டோவே எடுக்கல அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருக்காங்க. போட்டோ எதுவும் எடுக்கல, கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால என்ன டென்ஷன் ஏன் வீட்டுல தெரியாம பண்றோம் அப்படின்னு எனக்கும் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு, அதுல போட்டோலாம் எதுவும் எடுக்கல. ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து நான் ஃபோட்டோ வந்து நவீன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனில் ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு ஃபோட்டோவே எடுக்கல அப்படின்றாங்க. ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து இதுதான் கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கல்யாண இடத்துல ஃபோட்டோ எடுத்தது எங்கே எடுத்தது? அப்போ அது வந்து என்னுடைய சிஸ்டர் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ வந்து அவங்க வந்து கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய வக்கீல் கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது வந்து நவீனுடைய சிஸ்டர் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ, இதை வந்து என் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ நான் காமிச்சா ஈஸியாக வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து இல்லை இப்போதைக்கு இதை கொடுங்க கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பேசின கான்வர்சேஷன் முதல் கொண்டு எங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்க, அதை அவங்க வந்து கல்யாணமாகவே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் இருந்திருக்காதவும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து ஒரு பெண் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய இது மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு, நவீன் என்கிட்ட விலகி போக ஆரம்பித்தாங்க, கடந்த 1 வருஷமாக என்கிட்ட பேசலை அப்படின்றாங்க. இதில் எந்தெந்த வரிகளில் உண்மை இருக்குது, இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அது எதுவுமே உண்மை கிடையாது பிரதர். அவங்க சொன்னது முதல்ல கல்யாணம்னு சொல்கிறாங்களே, அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம்லேயே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து திஸ் மேரேஜ் இஸ் ஹேப்பன்ட் solemnized இந்த ரவிஸ் ஹோம், அண்ட் அதை வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபார்ம்லேயே போட்டு தான் கையெழுத்து வாங்குறாங்க. அப்படி ஒரு கல்யாணமே ஃபஸ்ட்டு நடக்கலை. அப்போ கல்யாணமே நடக்காத போது அதை வந்து கவர்மெண்ட்டில் வந்து இதை நம்ப வச்சு இது வந்து கல்யாணம் நடந்தது அவங்க வீட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆள்லாம் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டே நம்ப வச்சு அதை ரெஜிஸ்டர் மேரேஜ்னே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல அதுவே வந்து ஃபோர்ஜரி. ஸோ அதனால் வந்து அது திருமணமாகவே நான் எடுத்துக்கல. அண்ட் அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து அவங்க வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேஸை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து எங்கள் எம்கேபி நகரில் வந்து நிறைய கேஸ் அவங்க மேலே கொடுத்துருப்பேன். அடிக்கடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்ன என்கிட்ட பேசு, 10 நிமிஷம் பேசு, 5 நிமிஷம் பேசு, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இதுதான் டார்ச்சர். அவங்களுக்கு என்னன்னா எந்த நேரமும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட.
நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. நான் வந்து வீட்டில் வந்து ஒரு இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வீட்டில் இருக்கவே கூடாது. நான் உடனே கிளம்பி வா, இங்கே வா, அங்கே வா, நைட்டு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு நான் எப்பயுமே வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா வந்து அனுப்ப மாட்டார் வெளியில். சரி நீயே வந்து வெளில சுற்றிட்டு வர, இப்போ வந்து ரெஸ்ட் எடு, என் கூட பேசு, இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மிஸ் பண்ணுறோன்ட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சா உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ அங்கே இருக்கக்கூடாது, உடனே வா கிளம்பி, உடனே எங்கே கூட்டிகிட்டு போய் இப்போ 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு வந்து வெளில இருந்து கிளம்பி என்ன அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போன்னு சொல்லுவா. நான் இல்லைனா வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பயந்துக்கிட்டு இருமா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் போவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி தப்பா போடுறது, உடனே என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டக்குன்னு அப்லோட் பண்ணிடுது. ஃபேஸ்புக்கை போய் பாரு, உடனே நான் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது இல்லையே இது வரைக்கும். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்காது. எனக்கும் நான் இப்போ வந்து அவங்க கூட வெளில போறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மேட்டர். பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஏன் அப்லோட் பண்ணலவே இல்லை அப்படிங்கறத அவங்க கேள்வியை வைக்கிறாங்க. ஏன் நான் ஏன் அப்லோட் பண்ணணும்? இட்ஸ் டிபெண்ட் அப்பான் மீ. நான் எதை அப்லோட் பண்ணக்கூடாது, எதை அப்லோட் பண்றது, அது என்னோட பர்சனல் மேட்டர். நான் எனக்கு எது விருப்பமோ அதுதான் நான் பண்ண முடியும். நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு 10 ப்ரோக்ராம் போறேன்னா அந்த 10 ப்ரோக்ராம் எடுத்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ரோக்ராம் போறேன்னா அதை எடுத்து நான் இன்னைக்கு இங்கே போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண மாட்டேன். ப்ரொஃபஷனல் சம்பந்தமாவே நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்க மாட்டேன் முதல்ல. ஸோ ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சவங்க தான். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அவங்கள தெரியும், அந்த பொண்ணு வீட்டுக்கு உங்களை தெரியும். அப்படி இருக்கிறப்ப திருட்டு கல்யாணம் பண்றதுக்கான காரணம் என்னன்னு அதுதான் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஸோ விருப்பமே இல்லை முதல்ல. இவங்க என்கிட்ட செஞ்ச டார்ச்சர்ஸ், இவங்களை வந்து நான் உண்மையை விரும்பினேன். ஆக்சுவலாக உண்மையாக விரும்பும் போது எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு எடுத்தாலும் வந்து என்கிட்ட பேசணும், அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இது மட்டும்தான் அவங்களுடைய மைண்டு. மற்றபடி வந்து நான் என்றைக்குமே வந்து நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போகிறப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருப்போம், நான் ப்ரோக்ராமில் இருக்கேன், இப்போ பேச முடியாது அப்படின்னும் போது உடனே கண்டினியூவாக கால் வந்துகிட்டே இருக்கும். நான் எடுத்து பேசுவேன். இதுக்குன்னே கால் கட் பண்ணால் உடனே எங்கள் அம்மாவுக்கு கால் போகும். எங்கள் அம்மா கால் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக இருக்க வேண்டியது. சைலண்டாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணிட வேண்டியது. மென்டல் டார்ச்சர் கொடுக்க வேண்டியது. உடனே எனக்கு மெசேஜ் வரும், உங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னால் நான் விழுந்திருப்பேன். ரொம்ப மரியாதை கெட்டத்தனமாக தரைக்குறைவாக தான் பேசுவாங்க. உங்கள் அம்மா இருக்காளே, அவள் என்னால் கீழே விழுந்திருப்பா, தடால் புடால்னு எழுந்து கீழே விழுந்திருப்பா அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு, போய் பாரு உடனே. என்கிட்ட 5 நிமிஷம் நீ பேசியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் டார்ச்சர், ஒரு சைக்கிக் தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. நான் உடனே வந்து இல்லைம்மா வெயிட் பண்ணி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், உன்னை நம்புறேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அந்த மாதிரிலாம் என்ன நம்பாத, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு போட்டு இந்த மாதிரி கண்டினியூவாக ஃபோன் பண்ணி சுவிச் ஆஃப் ஆயிடும். பீச்சில் போய் உட்காந்துக்க வேண்டியது. அவங்களுக்கு 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்குலாம் 6 மணிக்கு மேலே தான் வேலையே. ஒரு ரிசப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சாயங்காலம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வேலை. ஸோ அப்படி 6 மணிக்கு மேலே நான் போகும்போது உடனே வந்து எனக்கு வந்து பீச்சில் வந்து உட்காந்துக்க வேண்டியது. வேலை முடிச்சுட்டு 6:30 மணிக்கு எங்கே இருக்கேன், உடனே வா, உடனே கிளம்பி வா, எந்த இடத்துல இருக்காங்க முன்னாடி கேட்டு ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே உட்காந்து அவ்வளோ கற்றுவாங்க. இதே வந்து உன் ஆத்தாலும் உன் தங்கச்சியும் வந்து நிறைய இந்த இடத்துல உட்காந்துருந்தா எப்படி பேசுகிற டோனே பாருங்க. இட் இஸ் நாட் வாட் வி டாக்கிங், இட்ஸ் ஹவு வி சேயிங். அதுதான் நம்ம என்ன பேசுகிறோன்றதை விட அது எப்படி பேசுகிறோன்றது தான் வாழ்க்கையிலேயே முக்கியம். ஸோ அப்படி பேசும்போது இதே உன் ஆத்தாலும் உன் தங்கச்சியும் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா விட்டுருப்பியா, உடனே ஓடி வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் அன்னைக்கு கரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரிசப்ஷன் நிறுத்துறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஃபைலே அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் நீங்களும் அவங்களும் பேசியிருக்கிற ஒரு ஆடியோ, நான் கிளம்புறேன், நைட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ எப்போ வருவேன், நான் வந்துடுறேம்மா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லி அந்த வாய்ஸ் வந்து வருது. அந்த ஆடியோவில் ஃபுல்லாக இதுதான் பேசியிருக்கீங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்கா? இல்லை, அது வந்து அது பாதி ஆடியோ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோவும் அதுக்கப்புறம் உள்ள ஆடியோவும் என்கிட்ட இல்லை. பிகாஸ் நான் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் என் ஃபோனில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் அதை ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை. இவங்கள மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை வந்து இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நோக்கத்துலேயும் நான் அவங்க கூட பழகலை. எல்லாமே அவங்க தான் எடுத்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணு என்றைக்குமே வந்து இந்த மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டுலாம் என்றைக்கும் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதுக்கு இல்லை. ஸோ நான் பேசியிருக்கேன். ஆனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தற்போதைய அவங்க கூட இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அந்த பொண்ணு உங்ககிட்ட காசு தான் எதிர்பார்க்குறாங்க, தயவு செஞ்சு காசு கொடுத்துருங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை பிரதர், நான் அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை முதல்ல. இல்லை நீங்கள் சும்மானாச்சும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி அவங்க காசு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீல்லே அவங்க சொல்லி வீடியோவில் சொல்லிடுறாங்க 30 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறதா சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் தரப்பில். ஐ மீன் அந்த அவங்களோட நவீனோட சைட்லேருந்து எனக்கு 30 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு நவீன் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்றாங்க. நீங்கள் 30 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லி பேசினது இல்லை பிரதர், அதுக்கான ஆதாரம் எங்கே பிரதர் இருக்குது? 30 லட்ச ரூபாய் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ நான் ப்ரோக்ராம் வரேன், அதுவே வந்து இருக்கிற சொல்கிற பேமெண்ட்டே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது 30 லட்சம்ன்றது சத்தியமாக அது சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை 30 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு நான் சொன்னதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காசே வேணாம், நவீன் கூட வாழ்றதா எனக்கு விருப்பம்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. காசே வேணான்ற போது அத்தனை மெசேஜ் அத்தனை ஆடியோ கால் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு காசு இப்போ எப்போ கொடுப்பேன்? இப்போ இன்னைக்கு வந்து இந்த காசை கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து இன்னைக்கு 5000 10,000 வேணும். நான் வந்து என் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வெளியில் போகிறேன். எப்படி? அதுக்கான ஆதாரமும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். என் தங்கச்சியோட அவருடைய பாய் ஃப்ரெண்டு கூட நான் இருக்கேன்.
அவங்க கூட இருக்கேன், எனக்கு வந்து இன்னைக்கே 10,000 ரூபாய் நீ இப்போ போட்டு விடு, இன்னைக்கு நான் உனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ போடலன்னா உன் தங்கச்சியோட வீட்டில் போயிட்டு நான் பிரச்சனை பண்ணி, உன்னுடைய தங்கச்சி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு வந்து கேரக்டர் சரி கிடையாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, அவங்க மாமனார் மாமியார் கிட்ட சொல்லி, உன் தங்கச்சியை வாழா விட்டே கொண்டு வந்து வீட்டில் உட்கார வைப்பேன், எவனும் எனக்கு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடியோட சொல்லியிருக்காங்க, நவீன் வந்து என்னை கேரக்டர்லெஸ் கேர்ள்னு சொல்றாரு, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நான் 10 வருஷம் உண்மையாக லவ் பண்ணேன், நீங்களே வந்து நான் உண்மையாக லவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதா ஸ்டேட்மெண்ட் சொல்றதே சொல்லி கேரக்டர்லெஸ் கேர்ள்னு சொன்னதை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. இதுக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றீங்க? கேரக்டர் நான் சொல்றேன், யாரையும் வந்து கேரக்டர் அசாசினேட் நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பட் ஆனால் இப்போ என்ன வந்து நான் வந்து என் கூட பேசுகிற ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு நிற்க சொல்லுங்களேன், நான் ஏற்கனவே தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனேன், நான் வந்து அவங்க என்ன வீடியோவில் சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன், மாற்றி நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணீங்க, அந்த ஒரே ஃபோனை மாற்றி எடுத்து போனதில் அவர் கூட பாஸ்வேர்ட் போட்டிருந்தா அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ உங்கள் ஃபோன் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்களா, இல்லை அந்த ஒரு ஃபோன் மாற்றி எடுத்துகிட்டு போனது உண்மையா? 3 பேரும் ஒரே கேஸ் உள்ள ஃபோனை வந்து யூஸ் பண்ணதா 3 வருஷமாக யூஸ் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது பிரதர், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபோன் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறது அந்த எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது. ஃபோன் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நான் சில பெண்களுக்கெலாம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன், இவர் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து பீச்சில் வந்து கெஞ்சினாரு அப்படின்றாங்க. அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அந்த மாதிரி நான் ஒன்று அவள் சொல்கிறா, நான் இந்த மாதிரி வந்து நவீன் என் கூட வாழவே இல்லை, விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது நான் ஏன் வந்து திரும்ப வந்து அவ கூட வந்து சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்க வேணாம், என் கூட வேறு நான் ஏன் முதல்ல சொல்லணும். பட் ஆனால் அந்த பீச்சில் இருக்க மாதிரி வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க, அது அப்போ எடுத்தது தானே? அப்போ எடுத்த வீடியோலாம் இல்லை, அவ கூட பழகும்போது போனப்போ வந்து எடுத்த வீடியோ தான் அது. அது எதுவுமே என்கிட்ட இல்லையே, எல்லாமே அவங்களுடைய ஃபோனில் எடுத்தது தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து பழகினேன் போனேன் வந்தேன் அப்படின்றதெல்லாம் வெளியில் காட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து 2012 ஃபேஸ்புக் வந்ததுலேருந்தே அவங்க வந்து வேறு ஃபேக் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி, இந்த மாதிரியான ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து அப்போலேருந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் நவீனை லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி தப்பாக பேசுகிறதோ இல்லை அவங்ககிட்டயே வந்து அபரிமிதமான ஒரு உரிமை எடுத்து இன்னும் டீப்பாக வந்து அவங்க வீட்டில் நிறைய பேசியிருக்கிறதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நிறைய இப்போ இருக்க ஆர்ஜேஸும் சரி, இப்போது இருக்க சில ஆர்டிஸ்ட்டும் சரி, அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. இது எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் வந்து என் பேரை சொல்லாமலே சில பேர்கிட்ட வந்து ஒரு சிங்கிளாக வந்து அவங்க வந்து தப்பாக பேசியிருக்கிறது ஆடியோலேருந்து எனக்கு தெரியும். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதையும் என்கிட்ட காட்டினாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், ஆனால் உன்னை பற்றி பேசுனது கிடையாது, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க? ஸ்க்ரீன்ஷாட் ஆதாரம் எல்லாமே இருக்குது, அதை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா கேபிஒய் நவீன் இவ்வளோ ஒரு புகழ் இருக்குது, இந்த புகழை வந்து கார்னர் பண்ணி தான் இந்த பொண்ணு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஆனால் மக்கள் பார்க்குறது என்னென்னா, அந்த பையன் காசு வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டான், புதுசாக ஒரு பொண்ணு வந்தோடனே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காமன் மேனுக்கு அந்த டவுட் இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயம்ல இருக்குது. கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், என்ன சொல்ல விரும்புகிறேன்? இப்போ காசு வாங்கிட்டேன்னா நான் கூட தான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன். ஒருத்தர் விரும்புகிறவங்களுக்குள்ள காசு கொடுத்தேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வெளியில் நான் காசு கொடுத்தேன், அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்கிறதே ஒரு தவறான விஷயந்தான் அது. அப்படி இருக்கும்போது அப்போ நீ வந்து லவ்வே பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்போ நீ என்ன வந்து அந்த லவ்வுக்கு வந்து வேல்யூ கொடுக்குற? அப்போ நீ ஒருத்தனை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி அத்தனை டார்ச்சர்லாம் மீறி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்துல் கலாம் ஐயாவே வந்து நம்ம வந்து சின்ன வயசுலலாம் பேர் சொல்லுவோம் அப்துல் கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மேலே மரியாதை வந்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது அப்துல் கலாம் ஐயான்னு தான் சொல்கிறோம், ஐயா அப்துல் கலாம் தான் சொல்கிறான். அவரே வந்து தவறாக பேசி அந்த வாய்ஸ்லாம் பேசுகிற நீ என்ன பெரிய இதுவா, சில வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைலாம் பேசி ஸோ உங்கள் ப்ரொஃபஷனையும் டிஸ்டர்ப் பண்ணி என் ப்ரொஃபஷன் எங்க ஒரு ப்ரொஃபஷன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு மிமிக்ரி தாங்க லவ், அதுதான் பேஷன் எனக்கு. அதுதான், அதை விட்டு எதுவுமே தெரியாது. நான் எந்த வேலைக்கும் போனதே கிடையாது. எனக்கு வந்து மக்கள் முன்னாடி பண்ணு. ஆர்ஜே வந்து வேலை கேட்டாங்க என்கிட்ட. ஆர்ஜே வந்து நான் வந்து நிறைய எஃப்எம்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நீ வந்து ஆர்ஜே ட்ரை பண்ணி இது பண்ணு சொல்லும்போது கூட எனக்கு அது விருப்பமே கிடையாது. அதில் அந்த பக்கமே நான் போக விரும்பல. எனக்கு வந்து மக்களை பார்க்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும், எந்த நேரமும் அந்த வைப் இருந்துகிட்டே இருக்கணுன்றது மட்டும்தான் என் ஆசையை தவிர நிறைய லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் டிவிக்கு போகாமல் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம க்ரூம் பண்ணிக்கணும், நிறைய வாய்ஸ்லாம் எடுக்கணும், நிறைய நம்மளே இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிவிக்கு போகணுன்ற அந்த இதுக்காகவே நான் நிறைய தடவை போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட டார்ச்சர் வேற அவ்வளோ முட்டுக்கட்டையாக இருந்தா, எங்கேயுமே போக விடாமல் எதுவும் பண்ண விடாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் போகும்போது உடனே அங்கே வந்து நிற்கிறது, நீ இப்போ வெளியில் வரலன்னா நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனால், வளர்கிற ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போனால் வந்து எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க, என்ன ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான், அவன் பொண்ணை கூப்பிட்டு வரான் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஃபீல்டில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்பாவை தான் கூப்பிட்டு போவேன். அப்போலாம் போகும்போது உங்கள் அப்பா என்ன பெரிய இதுவா, அவனை கூப்பிட்டு போகிற, அப்போ நான் யார் உனக்கு அப்படின்ற மாதிரி தப்பு அசிங்கமான வார்த்தைகளை பேசி உடனே வந்து அங்கே நிற்க வேண்டியது. இப்போ நீ வந்து வெளியில் வரல, ப்ரோக்ராம் முடிச்சுட்டுனா நான் இங்கே தான் நிற்பேன், எல்லார்கிட்டையும் வந்து நான் கத்துவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இவ்வளோ இது பண்ணி நான் திரும்பவும் வந்துட்டு அவளை கூப்பிட்டு போவேன் வெளில வந்து. திவ்யா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நவீனுக்கு நிறைய கோவம் வரும், கையில் இருக்க ஃபோன்லாம் உடைச்சிருவாரு, வருஷத்துக்கு ஒரு ஃபோன். இது மாதிரி 10 வருஷத்தில் நான் 10 ஃபோன் வாங்கி கொடுத்தேன், லேப்டாப் வாங்கி கொடுத்தேன், பைக் வாங்கி கொடுத்தேன், இன்னும் ஒவ்வொரு விஷயங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு?
இது எல்லாமேலாம் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒரு 2-3 தடவை வாங்கி கொடுத்துருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் அது எப்படி நான் வாங்கிப்பேன் அப்படின்னா, எந்த நேரமும் வந்து ஒரு விஷயம் வாங்கி கொடுத்துட்டு கோவம் வரும் தான். ஒருத்தங்களை வந்து அம்மா கூட கம்பேர் பண்ணி ஒரு பொண்ணு பேசும்போது கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இன்னும் அந்த பொண்ணை போட்டு அடிக்கணும், இல்லைனா வந்து அந்த இருக்கிற ஃபோனை போட்டு அடிக்கணும். அவங்க மேலே நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டால் இருக்கிற கையில் இருக்கிறதா நம்ம வந்து கீழே போட்டு உடைக்க முடியும். அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வந்து வீட்டில் இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணி என் தங்கச்சி கூடயும் எங்கள் அம்மா கூடயும் பேசும்போது கோவம் வரதான் செய்யும். நான் ஃபோனை போட்டு உடச்சிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நானும் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, அதே மாதிரி அவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வாங்கி கொடுக்கும்பொழுது இது எனக்கு வேண்டாம், இதை நான் வாங்கிக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் இதை வாங்கிட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவேன், உடனே நான் நவீனுக்கு இது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி கொடுத்தப்பே நான் வாங்கினப்பே நீ வெளியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் வாங்கிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்களா இல்லை நானே இதை கீழே போட்டு உடச்சு நான் கடலில் போயிட்டு சாவறதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நிர்பந்தப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ மைண்ட் டார்ச்சர் கொடுப்பா. இவ்வளோ கொடுக்கும்போது வேற வழியே இல்லாமல் நான் வாங்கி போவேன். ஓகே. ஆனால் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, ரூம் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணி ரூம்லலாம் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுவாங்க. உடனே வா, உடனே கிளம்பி வா, எனக்கு வந்தே ஆகணும். இப்போ இல்லைம்மா நான் கோயிலுக்கு போகிறேன், நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போகிறேன்னா நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா வர வைப்பேன். எப்படி நானா வரேன்னு சொல்லணும், நானா கூப்பிட்டோன்னு நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது, இல்லை நானா வர வச்சேன்னா அப்புறம் நீ தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த மாதிரியே ஒரு சைக்கோ மாதிரியே பேசுவாங்க. அவ்வளோ இது பண்ணிவிட்டு நான் தான் ரூம் புக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹோட்டல் பில்ஸ்லாம் என்கிட்ட தானே இருக்கணும். இப்போ அவங்கள நான் ஏமாத்துறேன், அவங்களை கூப்பிட்டு போய் நான் ஏமாத்துறேன் அப்படின்னா அந்த ஹோட்டல் பில்ஸ்லாம் என்கிட்ட தானே இருக்கணும். அந்த ஹோட்டல் பில்ஸ் எப்படி அவங்க கிட்ட இருந்தது? அந்த மாதிரி இல்லாமல் நான் அவங்க கூட 1 வருஷமா பழகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த 1 வருஷமா பழகாத போது நிறைய ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அப்போ நீங்கள் யார் கூட இருந்தீங்க? அதில் நான் தான் இருந்தேனா? பட் இவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்குற பொண்ணை நம்ம விட்டுட்டு வெளியே வந்திருக்கலாமே. நவீன் அதை பண்ணாமல் விட்டாரோ? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரா? சாஃப்ட் கார்னராக டீல் பண்ணியிருக்காரா? ஆமாம் பிரதர். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி திருந்திட்டு வா, ஒரு நல்ல பொண்ணா ஆயிடுவா அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு நிமிஷமும் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் திரும்ப ஒரு 2 நாள் வந்து ஒழுங்காக பேசுறது, ஒரு 2 வார்த்தை வந்து 2 நாள் வந்து ஒழுங்காக போனீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து ஆரம்பிச்சிடும். நான் நார்மலாக பேசினா போதுமே, உடனே வந்து அப்படியே ஃபோன் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உடனே உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு நீ பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஊர்லேயே இல்லாத மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஏன் எதுவுமே பண்ண மாட்டாங்களா? நீலாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி திரும்ப நடுத்தரவில் பிச்சை எடுத்து என்கிட்ட வருவேன், அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஃபோன், அதாவது காலையில் எழுந்து ஃபோன் எடுத்தா உடனே புறம்போக்கு ஃப்ராடு, எங்கே ஊர் பொறுக்கிட்டு தெரிஞ்ச நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க கூட என்ன ஊர் சுற்றி பொறுக்கிட்டு தெரியுறியா? என்னைக்காச்சும் உனக்கு வந்து கொடுக்குற சம்பளத்தை வந்து வாங்கிட்டு வர வக்கு இருக்கா உனக்கு? உன்னெல்லாம் நம்பி எப்படி நான் வந்து குடும்பம் நடத்த முடியும், நாளைக்கு குள்ள பெற்றுக்க முடியும் அப்படின்னே பேசுவாங்க. நீலாம் ஒன்றுமே இல்லை, உங்களையே வந்து நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்க வச்சுருப்பாங்க. ஸோ என்றைக்குமே ஒருத்தனை வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணி அவனுக்குள்ளே இருக்கிற அவன் மேலே இருக்க நம்பிக்கையே வந்து அது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸாக ஆக்கிடுவாங்க. அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா நான் ஒன்றுமே கிடையாது, நான் தான் நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பர்சன் கிட்ட எப்படி வந்து நம்ம இருக்க முடியும் பிரதர்? ஆனால் அவங்க வாழ்ந்தா நான் நவீன் கூட தான் வாழ்வேன், டிவோர்ஸுக்கு வைத்தது நான் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து சும்மா வெளியில் வீடியோக்காக சொல்கிறது. அவங்களே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, ஆடியோலாம் சொல்லியிருக்காங்க. சரி என் கூட வாழ்றதா உனக்கு விருப்பமா? சரி வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். உன் கூடலாம் எவன் வருவா? நான் வரமாட்டேன். எனக்குன்னு நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறேன், ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்க கூட தான் நான் இருப்பேன். ஆனால் ஒன்றை வந்து ஒருத்தி கூட நான் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், ஒன்றையும் வந்து வாழ விட மாட்டேன். ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன். கிறிஸ் அவர்கள் வந்து ரொம்ப இருக்கிறதுலே அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, கெட்டவாதெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கிறிஷுக்கும் அவங்களுக்கும் எப்படி அந்த கான்டாக்ட், எப்படி பேச ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த கான்வர்சேஷன் என்னன்னு சொல்லுங்க பிரதர். இவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? திவ்யாவுக்கு வந்து என்ன வேலைன்னா, ஃபேஸ்புக்கில் யாராச்சும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாலோ இல்லை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக வந்து யாராச்சும் கனெக்ட் பண்ணிக்கிட்டா உடனே போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்கள் நவீன் லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் நவீன் கூட என்ன உறவு உங்களுக்கு, ஓ அப்படியா ஃபேனா, சரி சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து திரும்ப என்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தருங்க பண்ணும்போது ஒரு ஃபேனுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஃபேன் வந்து என்னுடைய ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ நவீனுக்கு என்ன வேணும், எனக்கு இத்தனை வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அப்போ நவீன் ஒன்று பழக்கமா, நான் பார்த்ததே கிடையாது நவீனா, ஜஸ்ட் ஃபேனாக வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பிரதர் இந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே கிடையாது, ஆனால் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு பிடிக்கும், நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கல்யாணமும் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நவீனுக்கு நீ யார், நவீனுக்கு இது யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களை பற்றிலாம் சொல்கிறாங்க, லவ் பண்ணதா. இந்த மாதிரி வந்து என்றைக்குமே வந்து விருப்பப்படாமல் தனிப்பட்ட முறையில் வாண்டடாக போயிட்டு இந்த மாதிரி இருக்கா அந்த பொண்ணு இருக்கா, நீங்கள் பார்த்துருந்துக்குங்க அந்த பொண்ணு கூட அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் வந்து கிருஷ்ணகுமாரி கிட்ட வந்து இவங்க பேச ஆரம்பித்தாங்க. இவங்களும் நானும் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் உடனே போயிட்டு மெசேஜ், யார் என்ன, யூ ஹாவ் அ க்ரஷ் ஆன் ஹிம், பிடிச்சிருக்குமா உனக்கு, நீங்களும் நவீனும் என்ன பேசியிருக்கீங்க, வாட்ஸ்அப் நம்பர்லாம் தந்திருக்காரா, நீங்கள் 2 பேரும் பேசியிருக்கீங்களா அப்படின்லாம் இத்தனை இது அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களை பற்றி தவறாக போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அது பெரிய பிரச்சனையாகி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதை திட்டி அமிச்சாங்க. ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை பற்றி அவளோட லைஃபே கெடுக்கும்போது அப்போ நார்மலாக நம்ம திட்டுறது சகஜம் தானே, அப்போ தான் ஊத ஹெல் ஆர் யூ, நீ யார், இந்த மாதிரிலாம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது
அவன் வந்து அதான் மெசேஜை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அமிச்ச மெசேஜை வந்து காட்டவே இல்லை. அப்போ இப்போ நீங்க வந்து வேற ஒரு பொண்ணோட பேசுறப்போ இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க வேற ஒரு பசங்க கூடயா ஆ. ஃபர்ஸ்ட் போட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அவங்க வந்து என்னை குற்றம் சாட்டும் போது அப்போ நான் வேற வழி இல்லாமல் அதை காட்டி தான் ஆகணும். அதை நான் வந்து கோர்ட்டில் காட்டிக்கிறேன். அது மார்க்டா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து பார்த்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மார்ஃபிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பையன் எனக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி பிரதர், நான் வந்து சைபர் கிரைமில் வந்து மார்ஃபிட் ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி நான் விடுறதா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நான் வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி அது வந்து மார்ஃபிட் ஃபோட்டோஸ் கிடையாது, நான் வந்து அது ஒரிஜினலாக நான் தான் இருக்கேன் அந்த ஃபோட்டோவில். இந்த பொண்ணு வந்து சும்மா நாச்சுக்கும் ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மார்ஃபிட் ஃபோட்டோஸ்னு சொன்னேன். அந்த பொண்ணை வந்து அவங்க வார்ன் பண்ணி அமிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து இதுதான் பிரதர் உண்மை, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சிருக்கான். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்போ அது எப்படி மார்ஃபிட் ஃபோட்டோஸாக இருக்க முடியும்? கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மேடம் கால் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோஸை பற்றி விசாரித்தாங்க. நான் சொல்லிட்டேன் அது மார்ஃபிட் இல்லை மேடம், அது உண்மை ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது சொன்னனால அவளை திட்டி ஏன் இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு திட்டி அவளை திட்டி எழுதி வாங்கிட்டாங்க அவள்கிட்ட இருந்து. பட் அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய நல்ல பேச்சு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சைட்லேருந்து இந்த டார்ச்சரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கிடைச்சதா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பிரதர். இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அதுக்கு? அவங்க வீட்டிலலாம் அதெல்லாம் பெரிய விஷயமாவே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா ஒரு தடவை இப்படி தான் வந்து எங்கள் வீட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி பொண்ணு பண்ணுது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி பேசும்பொழுது, என் பொண்ணை உங்கள் பையனை கட்டி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தா அவங்க பையனை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு நான் வந்து அழுவேன். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்து அழுவேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா சத்தியமாக வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நீங்கள் வேறு நல்ல பொண்ணாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இங்கே திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது சொல்லுவாங்க. முக்கியமாக நிறைய காசு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மலேசியாவிலேருந்து அவங்க நிறைய வசதியானவங்க, அவங்க காசு கொடுத்து என்னை மிரட்டி பார்க்குறாங்க, நவீன என்கிட்ட அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன்? அதெல்லாம் சொல்லும்போது வேடிக்கையாக இருக்குது சத்தியமாக. இவங்களுடைய மைண்ட் டார்ச்சர், இவங்களுடைய பிளாக்மெயில்ஸ், எமோஷனல் பிளாக்மெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக நடந்திருக்காங்க. இந்த டார்ச்சர்ஸ்லாம் தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணதே. அதுக்கப்புறமா தான் வந்து கிருஷ்ணகுமாரி வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையால் தான் அறிமுகமானாங்க. அப்போ தான் இவங்க இந்த மாதிரிலாம் வந்து அவங்ககிட்ட சேட் பண்ணி அவங்கள வந்து தவறாக வந்து என் கூட அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டதை வந்து தவறாக வந்து அவங்கள வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போட்டாங்க. இந்த கிராஃபிக் டிசைனர் ஆச்சு அவங்க தான் இது இதுன்னு போட்டு என்னென்னமோ வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்போவே வந்து நான் அவங்களை வச்சு சைபர் கிரைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, மலேசியாவிலேருந்து வந்தவங்களும் இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க, இதுக்கு என்ன நடவடிக்கைனா அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை விட்டுட்டோம். ஆனால் வந்து இவங்க கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி எங்களை பற்றி 2 பேரை பற்றியும் பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர்கிட்ட. ஸோ அவங்க 40 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரில. அவங்க அப்படிப்பட்ட ஃபேமிலியும் கிடையாது, நல்லா தெரியும். அவங்க அப்பா அம்மாவே அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 40 லட்ச ரூபா வந்து அவங்க எனக்கு கொடுத்தா நான் என்னென்னமோ பண்ணிருக்கலாமே. 30 லட்ச ரூபா கொடுத்ததை தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி இவங்க என்ன ப்ரூஃப்? 40 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னா அது எப்படி உனக்கு தெரியும்? 40 லட்ச ரூபாய் கொடுத்ததா யார் சொன்னாங்க? அதுக்கான எவிடன்ஸ் எங்க? அவங்க 40 லட்ச ரூபாய் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஏதோ 40 லட்ச ரூபாய் இப்படி வாங்கியிருக்காங்கன்னா அது எப்படி உனக்கு தெரியும்? பேச வந்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் சொல்லிட்டேன், எனக்கு நவீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. இல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேஷன்ல நடந்த மேட்டர், இந்த மாதிரி வந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது நான் வந்து எனக்கு வேணாம்னு சொன்னது. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து 40 லட்ச ரூபாய் வந்து நவீனுக்கு கொடுத்து அவங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு இவங்க சொன்னதாகவும் 11 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்ததாகவும், இது எல்லாமே பண்றது நவீனோட ஃபேமுக்காக தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி தவறுதலா வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி தரைகுறவா பேசிக்கிட்டு அவ்வளோ விஷயம் அந்த பொண்ணை பத்தி தரையுறவா பேசியிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்லயே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு மேட்டர்லாம் நடக்கிறதுக்கு திவ்யா தான் முழுக்க காரணம். அதை அடிச்சு சொல்லுவேன். அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. ஏன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்னால உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபு ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டா, இப்போ ஒரு ஆக்டரா எவ்வளோ பாதிச்சிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில்? அதுதான் பிரதர், உண்மையிலேயே வந்து இந்த கலக்கப்போதியாரில் ஆடிஷனில் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வந்து எத்தனை பேர் மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் சொல்வேன். அதுதான் அவங்க வீட்டில் ஒரு பையனாக பார்த்து அவ்வளோ பேர் போகிறப்பெல்லாம் அவ்வளோ பேர் விசாரிப்பாங்க. அந்த அங்கீகாரம் எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு இவ கொடுத்த இன்டர்வியூலையும் இந்த மாதிரி என்னை பற்றி தவறுதலாக வந்து ஒரு தவறான விஷயத்தை நியாயப்படுத்தி அதை வந்து ஒரு ட்ராமா பண்ணி அந்த மக்களையும் வந்து நம்ப வச்சுட்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த மக்களும் நம்பிட்டு ஒரு பக்கமாக வந்து நம்பிட்டு இத்தனை பேர் வந்து அவதூறாக பேசும்போது அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுமே திவ்யாவோட ஸ்பீச் பார்த்த எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மேக்ஸிமம் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நவீனை திட்டியும் நவீனை அன்ஃபாலோ பண்ணுறனும், நவீன் வந்து நீ மெமிக்ரி பண்ணணும்னு நினச்சேன், வாழ்க்கையிலேயே நீ மெமிக்ரி பண்ணுறியா அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸை படிக்க முடிஞ்சுது.
ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணுங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் திவ்யாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் சொல்லுங்கள், நேராக சொல்லுங்கள். இது ஒரு பெரிய குடும்பம். இது என் தங்கச்சி, அவங்களுடைய மாப்பிள்ளை, அவங்க குடும்பம், அப்புறம் கிருஷ்ணகுமாரியோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு குடும்பத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. அதான் தனிப்பட்ட முறையில் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான்னு சொன்னோன்னே அதை ஒரு பொய் சொல்கிறத வந்து அதை நியாயப்படுத்தி சொன்னோன்னா அதையும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிருஷ்ணகுமாரியும் ஒரு பொண்ணு தான், என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு தான், எங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணு தான். இவங்களை பற்றி தப்பாக பேசும்போது எனக்கும் கோவம் வரும். எதுவுமே தெரியாமல் இப்படி பேச முடியும். அந்த மாதிரி தான் திவ்யா வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரை பற்றி எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் சம்மந்தப்பட்ட எல்லா பெண்களையும் வந்து அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அப்போ அதுக்கான கோவம் எனக்கு இருக்கவே கூடாதா? இல்லை உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெண்களை பற்றி உங்கள் லவ்வரோ யாரோ பேசும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராது பிரதர்? யாராக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராது? கண்டிப்பாக கோவம் வரும். கோவம் வரணும். அப்போதான் அவன் பையன், அப்போதான் அவன் ஆம்பளை. என்னைக்குமே நம்ம வந்து ஆம்பளைன்னு சொல்லிட்டு பெரிய மார்த்தட்டிக்கிற இதெல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற உலகத்துல இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை வந்து தவறா சொல்லி அது அழுதா வந்து உடனே நம்புறாங்க. ஒரு ஆண் வந்து சொல்லும்பொழுது அது வந்து ஓகே அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்காங்கன்னா அப்ப அதுலயே வந்து ஆண் பெண் சரிசமமே கிடையாது. அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிற ஒரு பொண்ணு வந்து எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினான்னும் போது ஒண்ணு அந்த பொண்ணை விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா வந்து வேற என்ன பண்ணணும். இவ்வளோ விஷயங்களை வந்து அவளை வெறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாமே அவள் பண்ணியிருக்கா. எனக்கு என் தங்கச்சிங்களை வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்கா. அவங்க தங்கச்சி இப்போ உங்களுக்கும் எனக்கு பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட தானே பேசுங்க. என்னோட தங்கச்சியோட மாமனார் யார், அவங்களோட நம்பர் உனக்கு எப்படி கிடைக்குது? அவங்களுக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் புள்ள வந்து பொண்ணு கட்டியிருக்கானே, அந்த பொண்ணுக்கு வந்து காசு அவங்க அண்ணன் எப்படி வாங்கினா அதை செட்டில் பண்ணுன்ட்டு ஒரு விவஸ்தை கிடையாதா? அவள் யார் கூடலாம் இருந்திருக்கான்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி? இதெல்லாம் சொன்னா அசிங்கமாயிடும். ஒழுங்கா நாளைக்கு பணத்தை எடுத்து என்கிட்ட வைங்க காலையிலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, என் தங்கச்சியோட மாமனார் யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட நானே அவங்களுக்கு பேச மாட்டேன். இந்த என்டர் வீடியோலையும் சரி, உங்களோட எந்த ஓவரால் பிரச்சனையிலையும் ஒரு ரொம்ப முக்கியமான அவங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நவீனுக்கு வந்து குழந்தைத்தன்மை பெற்றுக்கிறதுக்கு இல்லை, ஐ மீன் ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஆண்மைத்தன்மை இல்லைன்றது கிருஷ்ணகுமாரி தெரிஞ்சதுன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையாகவே இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்திருக்கா அவங்களுக்கு தெரியுமா என்ன? இல்லை பிரதர், அப்படி ஒரு டெஸ்ட்டே எடுக்கல பிரதர். ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு ஆண்மைத்தன்மை இல்லை, அதனால் வந்து கிருஷ்ணகுமாரி வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் ஒரு டெஸ்ட்டே எடுக்கல. அப்படி எடுத்துட்டு தான் வந்து அதை பார்த்துட்டு கிருஷ்ணகுமாரி என்னை விட்டு போயிருக்கலாமே, அவங்க ஏன் இருக்கணும் என் கூட? ஸோ அது ஒரு விஷயம். இந்த மாதிரி எப்பயுமே மற்ற பசங்க கூட அவங்க பேசும்போது என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆண்மைத்தன்மை கிடையாது, ஏன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, என்னை வந்து எதுவுமே சந்தோஷப்படுத்த மாட்டாங்க, அதனால் வந்து நான் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சேட்டிங் ஆரம்பிக்கிறதே இந்த கீ பாயிண்ட் வழியாக தான். அவர் வந்து என்னை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரிதாபத்தில் வந்து ஐயோ அப்போ நீங்கள் பொண்ணா என்ன பண்ணுவீங்க, நான் ஹெல்ப் பண்ணலாமா, இப்படி பேச ஆரம்பித்து இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க தவறுதலாக. ஸோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அந்த டிவோர்ஸ்க்கு வந்து அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆகிட்டு கிருஷ்ணகுமாரி மனம் முடிக்கிறது தான் இறுதி முடிவாக இருக்கீங்களா? இது டிவோர்ஸே கிடையாது பிரதர். இது என்னை பொறுத்தவரைக்கும் இது கல்யாணமே கிடையாது. நான் வந்து நான் அவங்கள தாலி கட்டல, அவங்க மாலை போடல, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. முதல்ல அவங்கள வந்து உண்மையாக விரும்பினேன், அவங்க நல்ல பொண்ணுன்னு நினச்சி விரும்பினேன். அதுக்கப்புறம் வந்து நானே சுதாரிச்சுக்கிட்டு எவ்வளோ டார்ச்சருக்கு அப்புறம் எப்படி வந்து ஒருத்தங்க மேலே ஃபீலாக இருக்க முடியும், நானே அதுலேருந்து விலகினேன். ஆனால் என்னை வந்து விடலை, என்னை வந்து திரும்ப அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், எனக்கு ஆதரவாக கண்டிப்பாக தீர்ப்பு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அந்த ஃபோர்ஜரி வந்து நிரூபிக்கப்படும். கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நான் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு கூப்பிட்டதை விட கிராண்டாக நான் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் எங்கேயாவது ஏதாச்சும் கடனாச்சும் வாங்கி நான் கண்டிப்பாக இதை நடத்தி காட்டுவேன். கிருஷ்ணகுமாரியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க மட்டும்தான் நான் உண்மையாக விரும்புகிறேன். அவங்க உண்மையிலே வந்து எனக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் என் கூட வந்து அவங்க ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி என் பக்கத்தில் நின்று என்னை சப்போர்ட் பண்ணுறது தான் நான் செஞ்ச பாக்கியம் நான் நினைக்கிறேன். இத்தனை பிரச்சனைகள், இத்தனை டார்ச்சர், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சினிமாவை பர்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. அதனால தான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்றைக்கி அதே ஆடியன்ஸ் பாதி பேர் திட்டு செஞ்சுருக்காங்க. பட் இதனால் இந்த இன்பிட்வீன் லைஃப்பில் ப்ரொஃபஷன்னா ஒரு பேஷனேட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரொஃபஷனில் என்னென்ன பாதிப்பு வந்து, என்னென்ன பண வாய்ப்பு மிஸ் ஆச்சு, இதனால் என்னென்ன விஷயங்களை இழந்திருக்கீங்க? இப்போ கூட இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம், இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆனப்போ கூட இந்த இஷ்யூலாம் வரும்போது யூஎஸ்ஏல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம், தமிழர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கௌரவப்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி அங்கே கூப்பிட்டு போனாங்க. எனக்கும் விசாலாம் போட்டாங்க, எனக்கும் விசா வந்தது. ஆனால் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கமிட்டியில் வந்து இந்த மாதிரி நவீன் மேலே ஒரு புகார் வந்திருக்காங்க, அது உண்மையா இல்லையான்றதை அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், பட் ஆனால் இப்போ நவீன் வர வேணான்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம ப்ரொஃபஷன் பேஷன் அதையே அழிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதையே அழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வெளியில் நான் போகும்போதே நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கேட்பாங்களோன்ற ஒரு பயம், ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல ஒருத்தர்கிட்டையும். ஸோ அதனால அதை பற்றி வந்து ரொம்ப தயக்கமாக தான் இருந்தது. ஒரு 2-3 ப்ரோக்ராம் போனேன். இதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம்லேயே ஆடியன்ஸ் எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க அந்த தயக்கம் இருந்தது. என்னை இன்ட்ரோ பண்ணுற அந்த எம்சி வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவனே வந்து இந்த கேபிஓ நவீன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி நெக்ஸ்ட் அப்படின்னும் போதே அவனுக்கே ஒரு தயக்கம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ கீழே இந்த கமெண்ட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனாகவே நம்ம எப்படி அதை லவ் பண்ணி அந்த கலையை வந்து நம்ம மதித்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கு, நம்ம லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த கலையை நம்ம வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதை விட ஒரு 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 தர்ம சங்கடமான ஒரு மன கஷ்டம் எதுவுமே கிடையாது பிரதர் ஒரு 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 ப்ரொஃபஷனலிஸ்ட்டுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட என்னையும் திட்டுவாங்க, உங்களையும் திட்டுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் நவீன் பேசவே இல்லை அப்படின்னு. பட் இந்த வீடியோவில் வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக இதில் மனம் திருந்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னை திட்டுறவங்க திட்டிட்டு போகட்டும், பட் உங்களை பார்த்து திருந்துறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த விஷயமா இருக்கும். உண்மையே பிரதர், நான் வந்து சத்தியமாக அவங்க வீடியோ போட்டாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க, அதுக்காக நானும் இன்டர்வியூ பண்ணணும்லாம் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் அதுக்காக தான் பண்ணாமல் இருந்தது. எதுக்கு போயிட்டு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அதை நம்ம வந்து லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் தெரியாதவங்கலாம் வந்து என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அண்ணா இன்றைக்கும் உங்களை நம்புகிறோம், நான் இன்னும் தட் கேர்ள் நிறைய பேர் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு உங்களை பற்றிலாம் தப்பாக பேசியிருக்கு, அதனால நீங்கள் வந்து அந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் எங்களுக்காக எங்களுடைய இதுக்காகனாச்சும் எங்களுடைய மன அமைதிக்காவது ஏதாச்சும் வந்து நீங்கள் பேசுங்க உங்கள் தரப்பில் இருந்து அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் வந்து நான் இங்கே பேசினேன். ஸோ மற்றபடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்டு இன்றைக்கும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு கால் பண்ணிக்கிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் பேசுங்க. இது வந்து ஒருத்தரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதே கிடையாது, இது வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை. தயவு செஞ்சு வந்து சதைச்சிடாதீங்க. ஒரு தவறான ஒரு பர்சனுக்காகவும் ஒரு தவறான இன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்பி இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் மட்டும் திட்டுனதை வந்து அவள் எடுத்து காட்டுறதுங்கிறது நியாயமே இல்லாத விஷயம். அவள் வந்து எல்லாத்தையும் க்ராப் பண்ணி காமிச்சிருக்கா. அதுக்கு கீழே வந்து அசிங்கமான வார்த்தை பாய்ச்சி நவீன் கூட அவள் இருக்கிற ஒரு க்ளோஸான ஃபோட்டோ எனக்கு அனுப்பி